அது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அது தேவையில்லை. இப்போ நம்ம இது மெசேஜுக்கு வருவோம். அப்போ என்ன காரியமானாலும் அதை நீ என்ன செய்யணும், உன்னுடைய அதிகாரத்தையும் ஒன்னுக்கிட்ட நான் கொடுத்திருக்கிற அபிஷேகமும் அந்த அந்த காரியத்தை செய்து முடிக்கும், அற்புதங்களை கொண்டு வரும். அப்போ இன்னைக்கு 14-16 வாசிங்க. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமா, இப்போ ஆண்டவர் கோலை நீட்டுனோன்னு கோலுனோன்னு மோசைக்கு இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா? அவர் மோசேக்கு ஆண்டவர் நடத்துற அற்புதங்கள் எல்லாம் அவருக்கு நினைவூட்டுதலா இருந்திருக்குமா? அதான் சொல்றாரு, போ உன் கோலை எடு, உன் கோலை முதல்ல என்ன சொல்றாரு, உன் கோலை ஓங்கு. இவ்வளவு நாள் இந்த அற்புதத்தை செய்யலையா அந்த கோலு? இப்போ அதுக்கு செய்ய முடியாதா? இவ்வளவு நாள் நீ சின்ன காரியத்தை தான் செய்த, இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு என்னை நோக்கி நீ முறையிடுறியா? நீ பெற்ற பயிற்சி எங்கே மோசே? எங்கே ஜோஸ்வின், எங்க ரமணி? சூழ்நிலைகளை கடினமா சந்திக்கிறவங்க எல்லாருடைய பேரையும் தான் ஆண்டவர் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அல்போன்சா, கைய நீட்டு, கோலை ஓங்கு. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை சூழ்நிலைகளுக்குள்ள என்ன செய்யுங்க, அனுப்பணும். புரியுதா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் மோசையோடு இருந்தது போலதான் நம்ம கூடயும் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. என் வாழ்வில, உங்க வாழ்வில கூட அவர் இருக்கிறத என்ன செய்திருக்கிறாரு, காட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள், சுற்றியுள்ள எதிர்மறையான பயமுறுத்தும் காரியங்களை பார்த்து துவண்டு மனம் தளர்ந்து கடவுளை பார்த்து நீ புலம்பி முறையிட்டதெல்லாம் போதும். கேள்வி கேட்டு முறுமுறுக்கிற போறீங்களா? அல்லது இரவும் பகலும் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துகிறவர் அவர் சர்வ வல்லமை உடையவர், அவரால் செய்ய முடியாத அதிசயம் ஒன்றுண்டா? நம்புங்க பிரியமானவர்களே, நாம பேசுகிற வார்த்தைகள் படிதான் நம்முடைய வாழ்க்கை மாறப்போகுது. ஆமென். அப்ப நம்ம கிட்ட கோல், கை இரண்டும் இருக்கா? இருக்கா? யாருக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்கா? சரி, அப்போ இரண்டு இருந்தா நமக்கு என்ன கவலை? கர்த்தர் நம்ம நம்பி நம்ம கிட்ட கொடுத்த தாளந்து, நம்ம ஜீவியம், நம்மளோட வாழ்க்கை, நம்ம உபவாசம், முழங்கால், கண்ணீர், ஜபம், பாடல் பாடுறது, மியூசிக் வாசிப்பது, என்ன ஒரு ஊழியம் செய்தாலும், அது சுவிசேஷ ஊழியமோ, அது என்ன மாதிரி ஊழியம் செய்தாலும் எல்லாமே என்னதுதான், தாளந்து தான். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன நோக்கி நீ முறையிடுறது என்ன? ஸ்டாப் பிரேயிங், ஸ்டார்ட் ஆக்டிங். என்னது? முதல்ல ஜெபம் பண்றத கொஞ்சம் நிறுத்து, உன் செயலை காட்டு. என்ன செய்ய? உனக்கு கோல் இருக்குல்ல, உனக்கு கை இருக்குல்ல, அதை என்னால செய்ய முடியாது. அதை நீ ஒன்ன வச்சுதான் செய்யணும். அதனால உடனே மோசையை பார்த்த மோசே என்ன செய்தாரு? உடனே அவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவர் செய்ததெல்லாம். உடனே ஆவேசமா என்ன செய்யறாரு? உடனே அவருக்கு இது இப்படி, இது ஒரு கம்பி ஏதாவது இருக்கா, அவன் இதை எடுத்துக்கிட்டு, சரி, செங்கடலே செங்கடலே பிளந்து வழிவிடு, பிளந்து வழிவிடு, இப்படி சொல்லி இருப்பாரா? ஆவேசத்தோட செங்கடலே பிளந்து வழிவிடு அப்படின்னு ஆக்ரோஷமா கோலை நீட்டி இருப்பாரா? செங்கடலே 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 அப்படின்ட்டு இருந்தாரா? என்ன செய்தாரு? பிளந்து வழி விடுவாயாக. இன்னைக்கு அதே ஆக்ரோஷம் தான். சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பேசணும். நம்ம கருத்துல உள்ள கோலை எடுத்து நம்ம பேசி அதை நீட்டி ஓங்கி நம்ம தான் பிளந்து விடணும். ஆமென். அப்போ ஆண்டவர் நமக்கும் வேத வசனமாகிய கோலை தான் தடியா, வேத வசனத்தை தான் தடியா கொடுத்திருக்காரு. நம்ம சங்கீதம் 23 வாசிக்கிறோம், அவருடைய தடியும் கோலும் நம்மளை தேற்றுது. அதுதான் நமக்கு ஆண்டவருடைய வசனமா இருக்கிறது. அந்த வசனம் நம்ம கிட்ட இருந்தா, அந்த அபிஷேகம் நம்ம கிட்ட, அந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருந்தா, ஆண்டவருடைய அபிஷேகம் என் கையில இருக்கு. அது என்ன செய்யும்? சூழ்நிலைகளுக்குள்ள கிரியை செய்து செங்கடல்
கடல் ஆழம் 100 அடிங்க, நீளம் 18 அடி. எத்தனை? 18 அடி நீளம்னா கிலோமீட்டர். சரி, 18 அடி 18 கிலோமீட்டர். கிலோமீட்டர்னா இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? ராஜன் பிரதர், எவ்வளவு தூரம் இருக்கும் பிரதர்? மைலு கணக்கு தெரியாது. கன்னியாகுமரி 20. ஐயே அப்பா, அப்ப எவ்வளோ 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 தூரம் இருந்திருக்கும். இங்கேருந்து பொஞ்சோஸ்லி 1 கிலோமீட்டரு. சரி, ஓகே, அவ்வளோ தூரம் இருந்தது கடல். அதை பிளக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு விசுவாசம் வேணுங்க. அப்போ ஜனங்கள்லாம் நெருக்கும் போது மோசே கடலுக்கிட்ட போய் நின்று பார்த்து வேஷத்தோட இது பண்ணா பிரியுது. எல்லாரும் பாக்குறாங்க, பிரியுதா? பிரியுது பிரியுது. வாய்க்குல ஈ போனாலும் தெரிஞ்சிருக்காது, திமிங்கலமே வாய்க்குல போனாலும் தெரிஞ்சிருக்காது. அப்படி வாயை பொளந்து நிக்கிறாங்க. உடனே மோசே சொல்றாரு, போங்க. அது அது வந்து கடல் பிளந்தது மாத்திரம் இல்ல, ஆண்டவர். நான் யோசிச்சேன், அப்பா உடனே காத்து வீசுச்சு. அப்போ இந்த காலத்துல வந்து ஒரு பெரிய ஃபேனை கொண்டு வந்து சுத்த வச்சாலும் அது வந்து கடலை உலர்த்தலையா மாற்றி இருக்குமான்னு தெரியல. அவன் ட்ரையரை கொண்டு வந்து 18 கிலோமீட்டர் அவன் வீசி இருந்தாலும் தர உழந்திருக்குமான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் என்ன ட்ரையரா போட்டாரோ, என்ன ஃபேனா போட்டாரோ, அது உலர்ந்த தரையாய் மாறி அவர்கள் அது வழியா நடந்து போனாங்களா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம். 100 மீட்டர் அடி ஆழமுள்ள அந்த இது வந்து மதில் 100 அடினா எவ்வளவு இருக்கும் பிரதர்? எப்பா எவ்வளோ பெருசா அது உறைஞ்சு கட்டியா நின்று இருக்கு. அதுக்குள்ள இருந்த மீன் கூட அப்படி நின்று இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம். எப்படி இருந்திருக்கும்? என்ன ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு வந்து அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலையே. ஆனா நம்ம ஞானஸ்தானம் பெற்று வந்திருக்கிறோம். அதுதான் நம்ம ஞானஸ்தானத்துக்குள்ள, நம்ம எகிப்துல இருந்து புறப்பட்டு வரும்போது நம்மளும் அதே மாதிரிதான் ஒரு அனுபவத்துக்குள்ள வந்திருக்கோம்னு வேதம் சொல்லுது. எகிப்துல இருந்து புறப்பட்டப்போ இப்படிப்பட்ட அதிசயங்களை கண்ட ஜனங்கள் யாருன்னு உடனே முறுமுறுத்துட்டாங்க. அப்பா என்ன ஒரு வழுவி போகிற இதயம் உள்ளவர்கள் வேதம் சொல்லுது. 100 அடிக்கு எழுப்பி நின்னுச்சாமா. அப்போ இங்க வந்து ஆண்டவர் சொல்றாரு, அங்க பாக்குற அங்க வந்து அவன் புறப்பட்டு வந்துட்டான். அவன் வந்த உடனே இருந்த ஆண்டவர் அங்க ஃபேனை போட்டு அதை போட்டு இதை போட்டு அங்க காரியம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? மக்களை நடக்க வைக்கிறதுக்கு காரியம் அங்க வேகமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஆவியானவர் அக்கினிமயமான இதோடு அவனையும் மக்களையும் தடுத்து அங்க போய் நின்னுட்டாரு. அவனால மக்கள் போறதையும் பார்க்க முடியல, ஒன்னையும் பார்க்க முடியல. ஆண்டவர் முன்னாடி போய்கிட்டு இருந்தவரு பின்னாடி வந்து நின்று அவங்கள தடுத்து சேர விடாம பண்ணினாரு. இங்க அதுக்கெல்லாம் கிரியை நடப்பிட்டு தன் ஜனங்களை அனுப்பி விட்டுட்டார். அவங்க போய் கடைசியில உள்ளவன் காலை எடுத்து வச்ச உடனே ஆண்டவர் சொல்றாரு, மோசே கடலை மூடு அப்படின்னாரு. திரும்பவும் கோலை நீட்டி அதுக்கெல்லாம் இந்த கல்லப்பைய குடு 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 குடுன்னு வந்துட்டான். ஆண்டவர், நீ வா வா, நடுக்கடல் வரைக்கும் வா 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 அப்படின்னு சொல்லி 9 கிலோமீட்டர் ஓடி வந்தவன 9வது கிலோமீட்டர்ல அப்படியே கடல் 4 பக்கமும் வந்து மூடிக்கொள்ள வைத்தார். மூடி போட்டது. அதான் ஆண்டவர் சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒரு நாளும் காண மாட்டார். கர்த்தரின் இன்னைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஏங்க 60 லட்சம் ஜனம் எவ்வளவு வேகமா போயிருப்பாங்க. அவ்வளோ பேரும் போற வரைக்கும் இங்க பிடிச்சு வச்சிருந்தாரு. அவன் பாதி தூரம் போன உடனே இவனை பாதி தூரம் வர விட்டுட்டாரு. வா வா வா,
அப்படி இந்த நயம் காட்டி கூட்டு வந்து எதுக்கு நடுக்கடல் வரைக்கும் நீ வந்தாதான் உன்னைய முழுசா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி 600 ரதத்தோடையா வந்த அந்த பாரு இதெல்லாம் கலர வச்சுட்டாரு. எல்லாம் கலந்து அவன் எல்லாம் அச்சோ தேவன் அவர்களுடைய தேவன் நம்மளோட யுத்தம் செய்ய வந்துட்டாரு, நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள கடல் எல்லாம் மூடி போட்டுச்சு. இன்னைக்கும் உங்களுக்கு விரோதமா எவன், அதாவது அவனுக்கு தெரியும் நீங்க யாரு, தேவனுடைய நாமம் நெற்றியிலே தரிக்கப்பட்டு இருக்க தெரிந்துதான் உங்களை பின்தொடர்ந்தான். நீங்க ஆவிக்குரியவன், நீங்க அபிஷேகப்பட்டவர்கள், உங்க பெயர் ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எப்பேற்பட்டவங்க, நீங்க சீயோனுக்காக நியமிக்கப்பட்டவங்க, நீங்க ஆண்டவருடைய மனவாட்டின்னு தெரிஞ்சுதான் அவன் உங்களை தொட வந்தான், பின்தொடர்ந்தான். ஆனா அழிந்து போனா அதே போல உங்களை நீங்க எப்படிப்பட்டவங்க, தேவனுடைய எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்று தெரிந்தும், உங்கள் ஆவிக்குரிய வல்லமை எப்படிப்பட்டது என்று தெரிந்தும் உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய வல்லமைகளை கர்த்தர் நொறுக்கி போடுவார். ஆமென். என்ன செய்வார்? அவ்வளவுதான், மூடி போடுவார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட எப்பவும் இருக்கிறார். நீங்க அதுல 14:24 தான் கிழக்கு வெளுக்கும் போது கர்த்தர் அக்கினியும் மேக ஸ்தம்பத்தில் இருந்து என்னவா அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். ஆமென். அழிச்சு போட்டார். முக்கியமா அவனுக்கு ஒண்ணு தெரியல, தேவ பிள்ளைகளை தொட்டா அவனுக்கு எழுத வேண்டியது RIP தான். என்ன எழுதணும்? தேவனோட பிள்ளைகளை பின்தொடர்ந்து வர வல்லமைக்கு RIP தான் கிடைக்கும். RIPனா என்னது? ரெஸ்ட் இன் பீஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? ஆமா, அவனுக்கு தெரியல. அவர்கள் கரையேறினதும் இவங்க நடுக்கடல்ல வந்து மூழ்கி போட்டாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைய ஒன்று குடையாம அப்படியே எல்லாவற்றையும் நிறைவேற்றி இருந்தாளா? அப்போ நம்மளால கடலை பிளக்கவும் அவரால் கூடும்னு போட்டிருந்துச்சு. ஆனா நம்மால கூடும், மோசையால கூடும், நம்மளால கூடும். அப்படிதானே? ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னால எல்லாம் முடியாது, நீ தான் செய்ய. அவர் தப்பா பாடிட்டாரு பாட்டை. வந்து கடலை பிளக்கவும் அவரால் கூடல, நம்மால் கூடும். கடலை மூடவும் நம்மால மூடும், நம்மால கூடும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கடலை பிளக்க, கடலை மூட ஒன்னால முடியும் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மாற்றி போட ஒன்னால முடியும் சொல்லுங்க. ஜோஸ்வின் சிஸ்டர் அவங்க உங்களை பார்த்துதா? ஆமென். கர்த்தர் எனக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வல்லமைய உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய பலத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து அப்படிப்பட்ட ஆற்றலையும் வைராக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு குட்டி